ஊட்டுச்சூழல் ஒரு மாற்றம். அல்லாஹ் விரும்பாத விஷயங்கள் என்ன இருக்க? வீட்டுகள்ல பாட்டு போடுறல்ல, நம்மளோட ரேடியோ போட்டி இல்லாட்டி மற்ற விஷயங்கள்ல ஊடுகள்ல பாட்டு மியூசிக் மனுஷன் உள்ளத்தை நாசமாக்குற சாமான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் கினா யும்பித்து நிஃபாக ஃபில் கல்பி கமா யும்பித்து மாஉல் பக்ர். எப்படி மழை பெஞ்சா புல்லு முளைக்குதோ அத போல இசைகள் உள்ளத்துல முனாபித்தனத்தை உருவாக்குகின்றது. ஆகவேதான் சிலருக்கு பாட்டு கேட்டு 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 பஸ்ஸில் இருந்தாலும் பாட்டு, ஊட்ட இருந்தாலும் பாட்டு, பட்டைக்க போனாலும் பாட்டு, தனிய போனாலும் பாட்டு, அது அவருக்கு அடிமையாயிட்டார். அப்ப சக்கராத்திலையும் அவருக்கு ஒரு பாட்டை போடாதான் ஜீவம் போகும். குர்ஆன் ஓதி போக மாட்டான். ஏன்? அதுக்கு அடிமையாயிட்டார். சிலர் இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே நித்திர போற காதுக்குள்ள ஹெட்போனை போட்டு அப்படியே போய் எத்தனை பேர் ரயில்ல அடிபாடி சேர்த்து போய்தான். நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் மகத்தா போய்தான். அடிமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த புது வருடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை புது வாழ்க்கையாக நான் ஆக்க போறேன். அல்லாஹ் விரும்பாதத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவது நியத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு நல்ல